இப்போ ஐஎன்ஆரை நீங்கள் வந்து கிரிப்டோக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண கொண்டு வரணும்னா மூணே வழி தான் இருக்குது. இந்தியன் எக்ஸ்சேஞ்சோ இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்லையோ ஃபண்டு வந்து ஹோல்ட் பண்ணுறது வந்து சேஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஎன்ஆர் உள்ளே கொண்டு வரதுக்கு இதுதான் வழி. அப்படி இல்லைனா இன்னொரு வழியும் வந்து இருக்குது. டாலரையோ இல்லை பிட்காயினையோ நீங்கள் டேரெக்டாக உங்களோட தெரிஞ்ச சர்க்கிள்குள்ளே வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா கிரிப்டோ இஸ் லீகலி இட்ஸ் அ கமாடிட்டி. தேர்ட் பார்ட்டிஸோட பண்ணும்போது சேஃபாக பண்ணுங்கள். ஏன்னா அது உங்கள் உயிருக்கே கூட பெரிய ஆபத்தாக வாய்ப்பு இருக்குது. நான் பர்சனலாக என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் என்னென்ன வேலட் யூஸ் பண்ண சொல்கிறேன். KYC பண்ணணுமானா திடீர்னு புல் மார்க்கெட்டில் அது நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் வச்சுருக்கோம், அது 5 லட்ச ரூபாய் இருதுன்னா இதெல்லாம் தான் பேஸு. இது மூலயமா தான் நான் கிரிப்டோவில் வந்து பர்சனலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஃபர்தராக மார்க்கெட் அப்டேட் வந்து பார்ப்போம். பிட்காயின் இப்போ $96,000 வந்து இருக்குது. இந்த டிசம்பர்லையோ ஜான்வரிலையோ ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சவுத் கொரியாவில் மார்ஷியல்லாம் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு மார்க்கெட் இஸ் லுக்கிங் குட். நீங்கள் எதுவுமே என்ட்ரி எடுக்காமல் ஆல்ட் காயின்ஸே வாங்காமல் இருந்தீங்கன்னா வேணால் வாங்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அஜித். வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் இந்தியாவில் இருந்துட்டு எப்படி கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது அண்ட் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், என்ன எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து இருக்குது, என்ன வேலட்ஸ்லாம் வந்துருக்கு, நான் எந்த எக்ஸ்சேஞ்ச் அண்ட் எந்த வேலட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பற்றின என்னோட பர்சனலான விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மெயினாக நிறைய பேர் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவிலேருந்து தயக்கமாக வந்திருக்கோம். இதனாலே இந்த புல்ரனில் இந்தியா சைட்லேருந்து அதிகமான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்லேயே இந்தியாவில் மிகப்பெரிய இந்தியன் எக்ஸ்சேஞ்சாக இருக்கக்கூடிய வஜ்ரெக்ஸ் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆச்சு. போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா போன புல்ரனில் FTX பினான்ஸு காயின் பேஸ்க்கு அடுத்து FTX தான் மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சாக இருந்தது, அதுவுமே கொலாப்ஸ் ஆச்சு. இந்த இன்சிடெண்ட்லாம் பார்த்துட்டு கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய பேனிக் இருக்கும். ஏன்னா இந்த வாலெட்டில் வச்சுக்கலான்னு பார்த்தா ஹேக் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து நடக்குது. இப்போ எப்படி தான்டா கிரிப்டோவை சேஃபாக ஹோல்ட் பண்ணுறது? கிரிப்டோவில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது செகண்டரி. அதை தாண்டி அந்த காயினை பத்திரப்படுத்தி வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு திக்குன்னு வந்து இருக்கும் நைட்டெலாம் நிறைய பேருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ மார்க்கெட் அப்டேட்டும் சின்னதாக வந்து பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க ஐஎன்ஆர் ரூபாவை எப்படி கிரிப்டோக்குள்ளார கொண்டு வந்து டாலராக மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். லேட்டரான் எந்த எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்ஸ்னு ஒன்று வேணால் வந்து பார்ப்போம். இப்போ ஐஎன்ஆரை நீங்கள் வந்து கிரிப்டோக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண கொண்டு வரணும்னா மூணே வழி தான் இருக்குது. ஒன்று வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணுறது, KYC முத்ரெக்ஸோ ஜியோட்டோஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மு. அதுலேயே நம்மளோட கிரிப்டோ வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிறது ஃபர்தராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஒரு ஆப்ஷனு. செகண்ட் வந்து ஆன் ரேம்ப் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிட்பிஎன்எஸோட ஆன் ரேம்ப் சர்வீசஸ் இருக்குது, நிறைய ஆன் ரேம்ப் சர்வீசஸ் இருக்குது. பட் அதில் கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஆன் ரேம்ப் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறது மூலமா ஸ்ட்ரெயிட்டாக வேலட்கே நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா P2P. இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ் லைக் பினான்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுலேயும் நீங்கள் சேஃபாக வந்து வெரிஃபைட் மர்ச்சன்ட் கிட்ட வாங்குறது, கிரிப்டோக்குன்னு தனியாக பேங்க் அக்கௌண்ட் எப்போ எந்த காலத்துக்காக இருந்தாலும் கிரிப்டோக்குன்னு தனி பேங்க் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், டெபாசிட் ஆர் விட்ராக்கு. ஏன்னா ஃப்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கிரிப்டோ பேங்க் அக்கௌண்ட்டோட போகும், உங்களோட சேலரி பென்ஷன் அக்கௌண்ட் அது மூலயமா அஃபெக்ட் ஆகாது. இது மெயினாக வந்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சோ இல்லை இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ்லையோ ஃபண்டு வந்து ஹோல்ட் பண்ணுறது வந்து சேஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கம்ப்ளீட்லி சேஃப். ஏன்னா நீங்கள் எது எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஹேக்காக இருக்கட்டும், ஒரு கொலாப்ஸ், ஒரு பேங்க்ரப்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே பியர் மார்க்கெட்டில் தான் நடக்கும். புல் மார்க்கெட் முடிஞ்சு பியர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தான். ஒரு புல் மார்க்கெட் அப்படின்னும் போது அந்த புல் மார்க்கெட்டோட அந்த பம்பை வந்து கம்ப்ளீட்டாக எந்த எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், எந்த கம்பெனியாக இருக்கட்டும் யூஸ் பண்ணிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஹேக் அப்படிங்கிற புல் மார்க்கெட்டில் குறைவாக தான் நடக்கும். பேங்க்ரப்சி கொலாப்ஸ் அப்படிங்கிற குறைவாக தான் வந்து நடக்கும். ஸோ வஜ்ரெக்ஸ் ஒரு உங்ககிட்டேருந்து பெருசாக வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நிஷல் கம்ப்ளீட்டாக அதோட ஃபவுண்டர் வந்து விட்டுட்டு ஷார்டிஎம் அப்புறம் இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ண போயிட்டாரு. ஸோ அதோட ஓனரே யாருன்னு தெரியாமல் இருந்தது. அதில் நிறைய குளறுபடிகள் இருந்தனால வஜ்ரெக்ஸில் அப்படி ஆச்சு. பட் இப்போ ஒரு KYC ஃபார் சேக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் KYC இருக்கணும், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் ஒரு கேட்டோ ஒரு MEXO இப்போ அப்படி பண்ண வாய்ப்பில்லை. ஏன்னா ஒரு புல் மார்க்கெட்டில் தான் எக்ஸ்சேஞ்சில் மிகப்பெரிய பிஸ்னஸ், மிகப்பெரிய வால்யூமானது வந்து ட்ரிகர் ஆகும். அந்த டைமில் எந்த விதமான குளறுபடிகளும் தவறுகளும் எந்த விதமான தப்பான விஷயங்களும் வெளியே போக எக்ஸ்சேஞ்சஸோ இல்லை கம்பெனிஸோ ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் புல் மார்க்கெட்டில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்சேஞ்சஸ்லேயே உங்களுக்கு வேலட் வந்து ஹேக் ஆகிடும் பயம் இருந்தால் எக்ஸ்சேஞ்சஸ்லேயே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஐஎன்ஆர் உள்ளே கொண்டு வரதுக்கு இதுதான் வழி. அப்படி இல்லைனா இன்னொரு வழியும் வந்து இருக்குது. உங்களுக்கு கிரிப்டோ நெட்வொர்க் ப்ராப்பராக வந்து இருந்தால் உங்களோட சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ நிறைய பேர் நீங்கள் கிரிப்டோக்குள்ளே வந்து பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் வந்து எங்கள் மாமா
அர்ஜென்ட்டாக தங்கம் விற்க பார்க்குறாரு. அவர் எடுத்துகிட்டு போய் கடையில் தான் விற்கணும்னு அவசியம் இல்லை. மேபி எனக்கு அந்த மோதிரமோ இல்லை அந்த கோல்டு காயினோ எனக்கு வாங்கிக்க ஓகேடான்னா அவர்கிட்டயே நான் டேரெக்டாக காசு கொடுத்து எங்கள் 2 பேருக்கு ஓகேன்ற ப்ரைஸில் ஃபிக்ஸ் ஆகி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் டாலருமே வந்து ஒரு கமாடிட்டி தானே. கிரிப்டோ வந்து செக்யூரிட்டி இல்லைல்ல. ஸோ அதனால் அந்த கமாடிட்டி கோல்டு மாதிரி நீங்கள் டாலரையோ இல்லை பிட்காயினையோ நீங்கள் டேரெக்டாக உங்களோட தெரிஞ்ச சர்க்கிள்குள்ளே வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா கிரிப்டோ இஸ் லீகலி இட்ஸ் அ கமாடிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2வது ஆப்ஷன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிரிப்டோ நெட்வொர்க் வளர்த்துக்கோங்க. பட் ஆனால் தேர்ட் பார்ட்டிஸோடு பண்ணும்போது சேஃபாக பண்ணுங்கள். ஏன்னா அது உங்கள் உயிருக்கே கூட பெரிய ஆபத்தாக வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே கைஸ், இப்போ ஃபர்தராக நான் பர்சனலாக என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் என்னென்ன வேலட்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போதைக்கு பினான்ஸ் வந்து FIU கீழே வந்துருச்சு. பினான்ஸ் யூஸ் பண்ணுறேன். பைபிட்லேயும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் KYC எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு நம்மளோட இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா MXC கொடுத்துருப்பேன். நான் MXC பெரிய லெவலில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பினான்ஸில் இல்லாத நிறைய காயின்ஸ் புதுசாக வரக்கூடிய மீம்ஸாக இருக்கட்டும், லோ கேப் மைக்ரோ கேப் காயின்ஸ் வந்து MXCயில் இருக்குது. ஸோ அதனால் MXC யூஸ் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது 3 எக்ஸ்சேஞ்சஸ் தான், பினான்ஸு, பைபிட், MXC. புல் மார்க்கெட் வரைக்கும் MXCயில் பிரச்சனை வராது நான் வந்து நம்புகிறேன். KYC பண்ணணுமானா நான் MXCயாக இருக்கட்டும், நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே என்னோட KYC வெரிஃபிகேஷன் ஆனது வந்து பண்ணிட்டேன். ஏன்னா இப்போது தேவையில்லை அப்படின்னு வாங்க. திடீர்னு புல் மார்க்கெட்டில் அது நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கோம், அது 5 லட்ச ரூபா இருதுன்னா திடீர்னு அப்போ KYC இருந்தால் தான் விட்ரா பண்ண முடியும். அப்போ KYC பண்ணும்போது வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அது இதுன்னு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்போ விட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய பேனிக் ஆகிடும். ஸோ அதனால் இப்போவே முடிஞ்ச அளவுக்கு KYC பண்ணிக்கிட்டேன். அண்ட் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு விட்ரா பண்ணி வேலெட்டில் வச்சுருக்கிறது நல்லது. நான் இந்த 3 எக்ஸ்சேஞ்சஸ் தாண்டி மெயினாக வேலெட்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்பால் வேலெட்டும் ட்ரஸ்ட் வேலெட்டும் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சேஃபால் வேலெட் எனக்கு சேஃபாக ஃபீல் ஆகுது. அண்ட் இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா ராபி வேலெட்னு வந்து யூஸ் பண்ணுறேன். க்ரோம் எக்ஸ்டென்ஷன். முடிஞ்ச அளவுக்கு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. மொபைல் ஆப்பாக இருக்கிறதே நல்லது. வேலட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட 2-3 சேஃபால் வேலட்ஸ் வந்து இருக்குது. சேஃபால் வேலட்ஸ் ஆர் வெரி ஓகே, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் நான் யூஸ் பண்ணதில், நான் லெட்ஜர் வந்து யூஸ் பண்ணதில்லை. ட்ரெஸார் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது பிலீவ் மீ கைஸ், ட்ரெஸார் யூஸ் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் ஆச்சு. பட் நான் கொஞ்சம் ட்ரெஸார்லேயுமே யூஸ் பண்ணுறேன், சேஃபால்லையுமே யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே நல்லா தான் கைஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு வந்து போயிடுங்க. ட்ரெஸார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டரில் முடிஞ்ச அளவுக்கு கேம்ஸ் அது இதுன்னு நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா மேபி அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சேஃபாலில் ஃபோனில் வச்சுருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கவர் பண்ணியாருச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் பேஸு. இது மூலயமா தான் நான் கிரிப்டோவில் வந்து பர்சனலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம ஃபர்தராக இயர் ஐ கன்க்ளூட். புல் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் எக்ஸ்சேஞ்சஸ் கொலாப்ஸ் ஆக 95%க்கும் மேலே வந்து சான்சஸ் குறைவு தான். ஏன்னா பியர் மார்க்கெட்டில் விட அவங்களோட பிஸ்னஸ் ஆனது 20 மடங்கு 30 மடங்கு அதிகமாக புல் மார்க்கெட்டில் நடக்கும். அந்த டைமில் அவங்க ஏதாவது ஹேக்கோ லாஸோ ஆனால் கூட நடக்கக்கூடிய பிஸ்னஸ் வச்சு அதை மேனேஜ் பண்ணி சரி கட்டிடுவாங்க. இப்போ நம்ம ஃபர்தராக மார்க்கெட் அப்டேட் வந்து பார்ப்போம். பிட்காயின் இப்போ $96,000 வந்துருக்கு. அண்ட் ஆல்சோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனலில் நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆல்ட் காயின் பிக்ஸுமே நான் ஒரு கூகுள் ஷீட்டில் போட்டு ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் வித் டேட் அண்ட் ப்ரைஸு. இந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மூலயமா என்னென்ன காயின் என்னென்ன ப்ரைஸில் நம்ம பேசியிருக்கோம். இப்போ ஏதாவது என்ட்ரி ப்ரைஸில் இருந்தாலும் நல்ல ஆல்ட் காயின்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். மார்க்கெட்டும் பார்க்க நல்லா இருக்குது. நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லையும் ஏதாவது ஒரு ஆல்ட் காயின் பற்றி பேசிட்டு தான் வந்திருக்கோம். சரி, இப்போ நம்ம ஃபர்தராக பிட்காயின் இப்போது ஃபர்தராக எப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிட்காயின் சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ட்ரான் பற்றி நம்ம 3 மாதம் முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். மேபி $1 கூட வந்து போகும் அப்படின்னு. நேற்று ஒரு நாள் நைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்ட்ல இருந்து 40 சென்ட், கிட்டத்தட்ட 40 ரூபாயில் ட்ரான் வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்து இருக்குது. இட்ஸ் இன்எவிட்டபிள் ட்ரான் $1 போகிறது இந்த புல் மார்க்கெட்டில். காயின் வந்து சைட்வேஸில் போகிறனால ஆல்ட் காயின்ஸ்லாம் சரியான பம்பு. இப்போ டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிருச்சு. 2021 $1.1 ட்ரில்லியனாக இருந்தது. பிட்காயின் அண்ட் எதேரியம் தவிர்த்து இருக்க மற்ற ஆல்ட் காயின்ஸோட டூகெதர் மார்க்கெட் கேப்போட சார்ட்டு தான் இது வந்து. இப்போ அகைன் 1.1 ட்ரில்லியன் அந்த சின்ன புல் பேக் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணதுலேருந்து வந்து இருந்துட்டு இருக்கு. ஸ்டில் இந்த இடத்துலேருந்து பெரிய லெவல் அப்சைட் வந்து போகும். நம்மளோட ஆல்ட் காயின் பேக்ஸ்லாம் வந்து பம்ப் ஆகும். பட் ஆனால் மேபி இந்த டிசம்பர்லேயோ ஜான்வரிலையோ ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். அந்த கரெக்ஷன் பற்றி பேசணுன்னா அது எப்படி நடக்கலாம் அப்படின்னு பேசணுன்னா ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்
கம்ப்ளீட்டாக நம்ம பேச வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து பேசுகிறேன். நேற்று பிட்காயின் வந்து ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் ஃப்ளாஷ் கிராஷ் ஆகி $93,500 வரைக்கும் போயிட்டு இப்போ ப்ரைஸ் அகைன் ரிஸ்டோர் ஆகி 96,000க்கே வந்துருச்சு. இதுக்கான காரணம்னா நேற்று ஒரு பெரிய ஃபட் மார்க்கெட்டில் சவுத் கொரியாவில் மார்ஷியல் லா வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா மேபி ஒரு இன்டர்னலோ இல்லை எக்ஸ்டர்னல் ப்ரெஷரோ வந்து இருக்கலாம். மேபி நார்த் கொரியா சைட்லேருந்து பிரச்சனையாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார் சுச்சுவேஷன் ஸ்பார்க் பண்ணுற மாதிரி அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் டக்குன்னு ஒரு சின்னதாக வந்துட்டு ஈஸியாக வந்து அந்த பம்ப் அது வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. இட்ஸ் அ குட் திங். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ்லுமே அப்பிட்டு பிட்தம்லாம் கொஞ்சம் பெரிய எக்ஸ்சேஞ்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் $62,000 வரைக்கும் போயிட்டு இப்போ நல்லாவே $90,000 மேலே வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. USDT கூட வந்து பார்த்திங்கன்னா 80 சென்ட் கீழெல்லாம் வந்து போச்சுன்னு கேள்விப்பட்டது. தென் யூஎஸோட ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறதோட டேட்டா நேற்று வந்து இருந்தது. ஆக்சுவல் விடவும் எஸ்டிமேட்டட் ஜாப் ஓப்பனிங் ஆனது அதிகமாக இருக்குது, விச் இஸ் அ குட் திங். அண்ட் இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட சார்ட்டில் ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட் ஆனது வந்து இருக்கும். அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து வரப்போகுது. இதை வச்சு தான் மேபி டம்ப் வரலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இதை பற்றி டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேசுகிறேன். இப்போதைக்கு மார்க்கெட் இஸ் லுக்கிங் குட். நீங்கள் எதுவுமே என்ட்ரி எடுக்காமல் ஆல்ட் காயின்ஸே வாங்காமல் இருந்தீங்கன்னா வேணால் வாங்கலாம். பட் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்ட் காயின்ஸ் வாங்க அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மார்க்கெட்டில் டம்ப் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை நீங்கள் இப்போ பார்க்குற நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்க ஆல்ட் காயின் பெருசாக பம்ப் ஆகலாம் இப்போ வாங்கலாம். இல்லை மார்க்கெட்டில் டம்ப் வந்துச்சுன்னா ஒரு புல் பேக்கில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ பிடி இந்த USDTயோட டாமினன்ஸ் மார்க்கெட்டில் ரொம்ப கிரேசியான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. பிட்காயின் ஃபர்ஸ்ட், செகண்ட், எத்தேரியம், தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா USDTயோட மார்க்கெட் கேப் வைஸ் USDT தான் தேர்டில் வந்து இருந்தது. USDT வந்து ஆக்சுவலாக மின்ட் ஆகிட்டு தான் இருக்குது. USDTயோட மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. புதுசாக USDT மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் டாப் கிரிப்டோ கரன்சிஸோட மார்க்கெட் கேப் ரீசெண்டாக XRPலாம் பெருசாக பம்ப் ஆனால USDTயோட ரேங்கிங் 4th பிளேஸ்க்கு வந்துருச்சு. USDTயோட டாமினன்ஸுமே உடஞ்சிருச்சு மார்க்கெட்டில். மல்டிபிள் வீக்ஸ் இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைன்லேயே வந்து USDT வந்து இருந்தது. அது பிரேக் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக கீழே வந்துட்டு இருக்குது. இன்னுமே கூட ஒரு 2%லாம் கூட வந்து வரும். 2% வருதுன்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டில் பெரிய அளவில் ஆல்ட் காயின் பேக்ஸ்லாம் நம்மளது வந்து பம்ப் ஆகும்னு அர்த்தம். ஓவரால் மார்க்கெட் இஸ் லுக்கிங் ரியலி குட். பிட்காயின் டாமினன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜ் விட்டு இந்த சேனல் விட்டு கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகி இப்போ 55%க்கே வந்துருச்சு. பேனிக் ஆகாதீங்க, உங்கள் ஆல்ட் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகலைன்னா. இப்போ தான் பெரிய ப்ளூ சிப் ஆல்ட் காயின்ஸே பம்ப் ஆகுது. ஸ்லோவாக கீழே வர உங்களோட ஆல்ட் காயின்ஸும் பம்ப் ஆகும். மேபி அலாங் த வே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸோடு வரும். ஏன்னா ஒரு இந்த புல் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக இந்த ஆல் சீசன் அடுத்த ஒரு 10 months 8 months 1 year வரைக்கும் லாஸ்ட் ஆகிறனால ஃபுல்லாக பம்ப் ஆகிட்டு அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்காது, அப்படி ப்ளே நடக்காது. ஸோ அதனால் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வரும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். தேங்க்யூ. பை பை.